அனுராதா ஒரு கலெக்டரின் மகள்தான். அவளது அப்பா வேதநாயகம் வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்த கலெக்டர்களில் ஒருவர். நியாயமானவர் என்று பெயர் பெற்றவர். தாயார் ஜானகி அம்மாளோ கோவிலை கண்டாலே குடும்பத்தை மறந்துவிடக்கூடியவர். சொத்து, சுகம் தேவையான அளவிற்கு இருந்தது. பாரம்பரியம் பெரியதுதான் என்றாலும் என்ன, குணம் கெட்டவள் என்று தாயாராலேயே பட்டம் சூட்டப் பெற்ற அனுராதா அல்லவா அவர்களுக்கு தலைமகளாக பிறந்துவிட்டாள். அவளோடு கூட பிறந்தவர்கள் 2 பெண்கள், விஜயா, சுதா. கடைக்குட்டி பையன் கங்காதரன். சாதாரணமாக மூத்த மகளுக்குத்தான் அடக்கம் இருக்கும். மற்றவர்கள் துடிதுடிப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். வேதநாயகம் வீட்டில் நிலை வேறாக இருந்தது. அதுவும் இறைவன் கொடுத்த வரம்தானா? எல்லோரையும் அனுராதா அதிகாரம் பண்ணுகிறாளே என்று வேதநாயகத்தை கேட்டால், நான் கடுமையாக அதிகாரம் பண்ணிய காலத்தில் பிறந்தவள் என்று சொல்லுவார். அப்பொழுது மதுரையில் இருந்தவை 4 கான்வென்ட்டுகள் தான். கலெக்டரின் மகள் என்பதால் போட்டி போட்டுக்கொண்டு அவை இடம் கொடுத்தன. 1939 பிறந்த அனுராதா முதலேயே கான்வென்ட்டில் சேர்க்கப்பட்டாள். சுதந்திரம் வந்த பிறகுதான் அவள் BA படித்து பாஸ் செய்தாள். தன்னை விட உயர்ந்தவர்களாக யாரும் இருக்கக்கூடாது, தான் வைத்திருப்பதை விட நல்ல பொருளாக யாரும் வைத்திருக்கக் கூடாது என்பது அவளது லட்சியம். பெண் BA படித்திருக்கிறாள், முன்னாள் கலெக்டரின் மகள் என்பதாலே மாப்பிள்ளை ஜாதகங்கள் நிறைய வரத்தான் செய்தன. ஒரு ஏலக்காய் எஸ்டேட் முதலாளியின் மகனான பிரபு என்ற இளைஞன் இருந்தான். மதுரையில் அனுராதா ஃபாத்திமா கல்லூரியில் படித்தபோது அவன் அமெரிக்கன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான். 2 தடவை பொது விழாவில் அனுராதா பிரபுவை சந்தித்திருக்கிறாள். பையனை பற்றி அவளுக்கும் உயர்ந்த அபிப்பிராயமே இருந்ததால் திருமணத்துக்கு சம்மதித்து விட்டாள். வேதநாயகம் நல்ல நாளில் திருமணத்தை முடித்து விட்டார். ஆரம்ப காலங்களில் மிகவும் மகிழ்ச்சிகரமாகத்தான் இருந்தாள் அனுராதா. ஏப்ரல் வந்தால் கொடைக்கானல் போவார்கள். ஜூலை மத்தியில் குற்றாலம் போவார்கள். 2 ஆண்டுகள் அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தாள். திருமணமான கொஞ்ச நாளிலேயே விஷயங்களை பிரபு யூகித்திருந்தான். 1. அனுராதாவுக்கு காதல் உணர்வு அதிகம் என்பது. 2. பொறாமை உணர்ச்சி மிகுதி என்பது. யார் எந்த நகை போட்டிருந்தாலும் அதே நகை தனக்கும் வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவதையும் பிரபு நன்றாக கவனித்திருக்கிறான். அழகான ஆண் குழந்தை ஒன்றை அனுராதா பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையிடம் உயிரையே வைத்திருந்தான் பிரபு. பிடிப்பு அதிகமாகிவிட்ட காரணத்தால் அவளது கோபதாபங்களை எல்லாம் கூட அவன் சகித்துக் கொள்ள வேண்டியவனானான். அவள் போட்ட சண்டையிலும் சத்தத்திலும் சமையல்காரன் முன்னால் ஓடிவிட்டான். கார் டிரைவர் பின்னால் ஓடிவிட்டான். சாப்பாடு கூட பிரபுவுக்கு பிரச்சனையாகிவிட்டது. காலையில் இட்லி இல்லையா என்று கேட்டால், இன்றைக்கு உப்மா தான் என்று பதில் சொல்லுவாள் அனுராதா. அவளுக்கென்ன, யாருக்குமே பிடிக்காத விஷயங்களை சமைத்து வைத்துவிட்டு ஊஞ்சலில் சாய்ந்து கொண்டு ரேடியோ கேட்பாள். சாதாரணமாகவே மருமகள் வந்த பிறகு மகன் இளைத்து விட்டதாக கருதும் தாயார் அவன் உண்மையிலேயே இளைப்பதை கவனித்தாள். ஒவ்வொரு வேளையும் தான் சமைத்து டிஃபன் கேரியரில் கொடுத்து அனுப்பினாள். உங்கள் அம்மா சமையல் என்ன அப்படியா என்று பல நேரங்களில் கேரியரை தூக்கி வீசுவாள் அனுராதா. சண்டை வரும்பொழுது யாராவது ஒருவர் பேசாமல் இருந்தால்தான் குடும்பம் நிலைக்கும் என்று பேசாமல் இருப்பான் பிரபு. இவை எல்லாவற்றையுமே அவன் சகித்துக் கொண்டான். வாழ்க்கையில் ஏற்புடைய எந்த வறட்சியையும் விட குடும்பத்தில் ஏற்படும் நிம்மதியற்ற நிலைமை ஒரு மனிதனை சீக்கிரம் தற்கொலைக்கு தூண்டுவது என்று ஒரு புத்தகத்தில் படித்திருந்தான். அவள் எதை எதை விரும்புகிறாளோ அதை அதை செய்து கொண்டு பொழுதை தள்ளிக் கொண்டிருந்தான் பிரபு. அந்த நேரத்தில்தான் அவள் மூலமாக விஜயாவின் திருமணம் முடிவாயிற்று. மாப்பிள்ளை குமார் இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய இளைஞர்களில் ஒருவன். முன் போலீஸ் அதிகாரி ஒருவரின் முறையான தேக பயிற்சியால் அழகான உடம்பு அவனுக்கு வாய்த்தது. அவனுடைய அழகோடு ஒப்பிட்டால் விஜயா சுமாராகத்தான் இருப்பாள். விஜயாவுக்கு செக்க செவேலென்று தக்காளி பழம் போல் இருந்த குமார் கிடைத்து விட்டான். திருமண வீட்டில் எல்லோரும் மாப்பிள்ளையின் அழகை புகழ்ந்தார்கள்.
அதையெல்லாம் கேட்க கேட்க ஏதோ காரணமில்லாமல் கணவன் மீது கோபப்படத் தொடங்கினாள் அனுராதா. கல்யாண வீட்டிலேயே பிள்ளையை கொண்டு போய் அவனிடம் தூக்கி போட்டாள். இந்த சனியனை வைத்துக் கொள்ளுங்கள், உயிரை வாங்குகிறது என்றாள். ஏம்மா இப்படி கோபித்துக் கொள்கிறாய் என்று மெதுவாகத்தான் கேட்டான் பிரபு. போதும் போதும் உங்கள் கொஞ்சல் என்று 10 பேருக்கு முன்னால் முகத்தில் அடித்தது போல் பதில் சொன்னாள். மாப்பிள்ளைக்கு பரிசுகள், புகைப்படங்கள் எல்லாமே அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. அவர்கள் வழக்கப்படி தன் குடும்பத்தினர் அனைவரையும் வேதநாயகம் தன் மருமகனுக்கு அறிமுகப்படுத்தினார். மூத்த மகளை கூப்பிட்டு, இவள் என் முதல் மகள் அனுராதா, பிரபுவின் மனைவி என்றார். அப்பொழுது தான் நேருக்கு நேராக தங்கையின் கணவனை கவனித்தாள் அனுராதா. அவனை பார்த்ததும் அவள் நெஞ்சம் இன்னும் கொதித்தது. அன்று மாலை வரவேற்பின் போது தானும் அழகித்தான் என்பதை காட்டவோ என்னவோ கடல் நீளத்தில் சிவப்பு பார்டர் போட்ட ஜருகை சேலை கட்டி மினுமினுவென்று மின்னினாள். அவள் நெஞ்சுக்குள்ளே தான் தோற்றுவிட்டது போலவும் தன் தங்கையே தன்னை தோற்கடித்தது போலவும் ஓர் உணர்வு தோன்றிக்கொண்டே இருந்தது. பெண் வீட்டுக்காரி, அதிலும் பெண்ணுக்கு அக்கா, சீக்கிரம் விடை பெற்று போக முடியுமா? 10 நாள் இருக்கத்தான் வேண்டும் என்று அப்பா கண்டிப்பாக சொல்லிவிட்டார். மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு நாள் ஊருக்கு போய் திரும்பி விட்டார்கள். அந்த 10 நாட்களுக்குள் விஜயாவை அதிகாரம் பண்ண தொடங்கினாள் அனுராதா. இந்த வீட்டில் நான் தான் ராணி என்பதை காட்டிக்கொள்ள விரும்பினாள். கணவனுக்கு விஜயா சாப்பாடு போட போனால், இலையை அப்படி போடாதே, இப்படி போடு என்று மேஜை அருகில் வந்து நிற்க ஆரம்பித்தாள். குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு அப்பாவி போல் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான் பிரபு. வழக்கத்துக்கு விரோதமாக சேலையை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு கொண்டும் பரிமாறத் தொடங்கினாள் அனுராதா. ஒரு நாளைக்கு 3 சேலை மாற்ற ஆரம்பித்தாள். கள்ளம் கபடமற்ற விஜயா அக்கா தன் கணவனை நன்றாகவே கவனிப்பதாக கருதினாள். உன் அக்கா மிகவும் நல்லவள் என்று குமார் வேறு சொல்லிவிட்டான். பரிமாறத் தொடங்கிய அனுராதா 2 நாட்களில் கை கழுவ தண்ணீர் ஊற்றும் வேலையையும் தானே செய்தாள். சமயங்களில் கையெல்லாம் நல்ல கொழுப்பு, நன்றாக கழுவுங்கள் என்று தானே கையை பிடித்து கழுவிடவும் செய்தாள். ஒரு தடவை கையை கழுவும் போது கை பூ போல் இருக்கிறது என்றாள். விஜயாவின் அப்பாவித்தனத்தை விட அனுராதாவின் ஆதிக்க போக்கே அவனுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது. ஒன்றும் தெரியாத விஜயா, எல்லாம் தெரிந்த அனுராதா. 10 நாட்கள் தங்குவதாக இருந்த அவர்கள் பல நாட்கள் தங்க ஆரம்பித்தார்கள். அதிகாலையிலேயே குளித்துவிட்டு அன்றைய பொழுதிற்கு தயாராவது அனுராதாவிற்கு பழக்கமாகி விட்டது. அவள் நெஞ்சில் எழுந்த பொறாமை காதலாகி காமமாக திரண்டது. இரவெல்லாம் அவனை பற்றியே கனவு கண்டாள். கணவனையும் குழந்தையையும் மறந்தாள். ஒரு நாள் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு தங்கை இல்லாத நேரமாக பார்த்து அவனது அறைக்குள்ளேயே நுழைந்து விட்டாள். பனியனோடு கட்டிலில் சாய்ந்து கிடந்த குமார் இதை எதிர்பார்க்கவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்தபடி அவனை ஆசை தீர முத்தமிட்டாள் அனுராதா. அது ஒரு வெறி பிடித்தவளின் செயலாகத்தான் இருந்தது. ஆனால் இவ்வளவு உற்சாகத்தை அவன் விஜயாவிடம் காணவில்லையே. அவனும் துணிந்தவனாகிவிட்டான். சட்டம், தர்மம், வரையறை எதையும் அவர்கள் மதிக்கவில்லை. அவர்களது நல்ல காலம் பகல் 3 மணி. எல்லோரும் வேறு வேறு பக்கம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பிரபுவுக்கு ஒரு நாள் இரவு எல்லாம் புரிந்துவிட்டது. அவர்கள் பங்களா பெரிய பங்களா. இரவில் கீழ்க்கட்டிலில் படுத்திருந்தாள் அனுராதா. நள்ளிரவிலேயே குழந்தை அழுதது. எங்கே அவள், என்ன செய்கிறாள் என்றபடி விளக்கை போட்டான் பிரபு. அவளை காணவில்லை. அவனுக்கு சந்தேகம் வந்து அங்கும் இங்கும் தேடினான். தோட்டத்து பக்கம் போனான். கதவு திறந்து கிடந்தது. பாத்ரூமுக்குள் ஏதோ சத்தம் கேட்பது போல் இருந்தது. பளிச்சென்று உள்ளே நுழைந்தான். அலங்கோலமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? மனிதனின் கடைசி உணர்ச்சி பறிக்கப்பட்டு விட்டது. அவன் வேறொன்றும் செய்யவில்லை. நேராக மாடிக்கு சென்று விஜயாவை எழுப்பி விஷயத்தை சொன்னான். முட்டி மோதிக்கொண்டு அழுதான். இவர்கள் இருவரும் கீழே இறங்கி வந்தபோது அவர்கள் இருவரும் அங்கே நின்றார்கள். அவர்கள் பயந்ததாகவும் தெரியவில்லை. விஜயா, நீ போ உள்ளே என்று பிடித்து தள்ளினான் குமார்.
மானம் வெளியே போய்விட்டது, நான் உள்ளே போகிறேன் என்று போனாள் விஜயா. நான் உங்கள் மீது வழக்கு தொடரவில்லை. ஆனால் உங்களோடு வாழப்போவதில்லை என்று கணவனிடம் சொல்லிவிட்டாள் அவள். விவாகரத்து வழக்கை தொடுத்த பிரபு தன் எஸ்டேட்டை விற்றுவிட்டு பாம்பேலேயே ஒரு வீடு வாங்குவதற்காக பாம்பேக்கு பறந்தான். என்றும் இல்லாத துணிச்சலோடு அவனை வழி அனுப்பியவள் விஜயா. விஜயா பிரபுவிடம் கொடுத்த பெட்டியில் தான் எழுதிய கடிதம் மட்டும் இருப்பதாக கருதினாளே தவிர ஒரு ரகசியமும் இருந்தது அவளுக்கு தெரியாது. விமானம் பாம்பேயை மிதித்தபோது பயங்கர விபத்துக்குள்ளாயிற்று. 1000 தான் சொல்லுங்கள், ஆண்டவன் பல நேரங்களில் அயோக்கியர்களுக்குத்தான் உதவுகிறான் என்றபடி சடலங்களை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் வந்திருந்தார்கள். அடுத்த விமானத்திலேயே விஜயாவும் வந்திருந்தாள். பிரபுவின் மனைவி என்று கையெழுத்திட்டு அவனின் சடலத்தை பெற்றுக்கொண்டாள். இந்த செய்தியை பத்திரிகையில் பார்த்த குமார் அனுராதாவிடம் ஆத்திரத்தோடு ஓடி வந்தான். பார்த்தாயா உன் தங்கை கதையை என்று இறைந்தான். திறந்துவிட்ட கேஸ் சிலிண்டரை மூடாமல் ஓடி வந்தாள் அனுராதா. தீ பரவுவது போல் தோன்றியது. அவள் மீதும் தீ பரவியது. சத்தம் போட்ட குமார் வெளியே ஓடினான். அவளை காப்பாற்ற முடியவில்லை. இப்பொழுது ஊரார் கடவுள் இருக்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள்.